அறையிலே வச்சிருக்கேன். நீ கண் துறக்கிற நேரம் தான் உன் தெய்வம் இந்த தேசம். உன் மதம் நீதி, உன் வேதம் சட்டம், உன் மொழி கடமை, உன் ஜாதி போலீஸ். என்ன நீ யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற? நீ பாட்டு பெடாத்திட்டு இருக்க. நீ யாரோட பேசிட்டு இருக்க? அப்படி யாரோட தான் பேசுற? என் வயிற்றுல வளர குழந்தையோட. உன் வயிற்றுல வளர குழந்தைக்கு நீ பேசுற கேக்குமா? ஏன் கேட்காது? அது உருள்றது எனக்கு தெரியுது, அது பொருள்றது எனக்கு தெரியுது. என் மூச்சு சுவாசிக்கிற அதுக்கு என் பேச்சு கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். பாரதத்துல அர்ஜுனன் சொன்ன கதைய அந்த அபிமன்யு கேட்டது உண்மைனா இல்ல இந்த தாய் சொல்ற கதைய என் மகனும் கண்டிப்பா கேட்பான். ஓ, மகனே முடிவு பண்ணிட்டியா? பேரே வச்சுட்டேன், அபிமன்யு. நான் சாவ போறேன், அவ்வளவுதானா? யாரு உன் சின்ன தானே கூத்துனா? துட்டுக்கு ஆசைப்பட்டான். நான் செத்தப்புறம் நான் கூட சண்டைப்படாத. ஏன்னா குடும்பத்தில் தடை வந்துருச்சுன்னா எதிரிகளுக்கெல்லாம் இலக்காரம் ஆயிடும். நம்ம தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராஜா. அவனுக்கு என்ன குழந்தையா குட்டியா? அவனுக்கு பிறகு நீ தானடா. இல்லைங்க, சின்ன நான் பார்க்கணும். நீ கணேஷ் தானே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வர சொல்றார். ஒரு நிமிஷம். இப்ப போங்க. வா மாசி, உட்காரு. பரவாயில்ல நைனா, உட்காரு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வரதன் வந்துட்டு போனான். இனிமே எப்படி அப்படி இப்படின்னா எங்க அண்ணத்தை பிடிச்சேன்னு பார்க்காத. இனிமே வர வேண்டியதெல்லாம் கரெக்டா மாசம் வந்துடணும்ட்டேன். அட எங்கிட்ட கொடுத்தாலும் சரி, மாசிக்கிட்ட கொடுத்தாலும் சரின்னு சொல்லி அமிச்சிட்டேன். என்னடா நைனா குத்துட்டு சின்ன நைனா இப்படி பேசுன்னு பாக்குறியா? எனக்கு என்ன புள்ளியா குட்டியா? எல்லாம் நீ தானடா. நைனா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? கணேசா, குடிக்க தண்ணி கொண்டா. நைனா நாஸ்தா ஏதாவது துன்றியா? பரவாயில்ல நைனா, நான் வீட்டுக்கு போறேன். அட கைத, இது மட்டும் ஊடு இல்லையா? டேய் கணேசா, பக்கத்துல இருக்க ஐயர் ஹோட்டலுக்கு போய் நான் சொன்னேன்னு 2 ஸ்பெஷல் சாதா வாங்கினு போ. மாசே, நான் உங்க நைனாவை குத்திருந்து உனக்கு வருத்தமாக தான் இருக்கும். என்ன பண்றது, நிலமை அப்படி ஆயிடுச்சு. வாய் பேச்சில் ஆரம்பிச்சு கை கத்தின்னு முடிஞ்சு போச்சு. ரத்தத்தையே பார்க்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? கோவம் கண்ணை மறைச்சிடுச்சு. என்ன பண்றது, அவன் எச்சப்பால குடிச்சு வளர்ந்தவன் தானே நான். ஏதாவது வேணும்னா கூப்பிடுறேன், நீ போ. சாப்பிடு மாசி. வேணாம். ஏன் மாசி? என் நைனாவை கொன்னவன் கையால சாப்பிட்றது என் நைனாவை நானே துண்ணிட்டு தண்ணி குச்ச மாதிரி. என்னடா பேசுற? புரியல? புரியாது. புரிஞ்சிருந்தா என் நைனாவை கொலை பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம குடும்பத்து மேல யார் கை வச்சாலும் அவன் உயிரோட இருக்கக்கூடாது. மாசி, மருந்து ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துக்கிறியா? இல்ல, சாப்பிடல. சாப்பிட போறேன். உன்னை சாச்சிட்டு சந்தோஷமா போய் சாப்பிட போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிக்குது? இது ஏன் வீடு. இன்னைக்கு இதெல்லாம் ஏன் ஆளுங்க? என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையே சாய்ச்சிட்டு வெளில போயிடுவே நீ?
இதான் நைனா உனக்கு புரியல. இது ஏன் ஓடு. இந்த கீழே நிக்கிறவங்க எல்லாம் ஏன் ஆளா இருக்கக்கூடாதா? எல்லாத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சுதானே என் நைனா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் நைனா இடத்துக்கு நீ லாய்க்கில்ல. உனக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை. நைனா காரியத்துக்கு வந்த சொந்தக்காரனுக்கு இன்னும் யாரும் வண்டி ஏறல. ஒரு ஃபோன் போடு, வந்து சேர்ந்துருவானுங்க. இது எந்த நேரத்தில் நடந்தது தெரியுமா? காலையில் 8:20 சார். சார் சார் சார், நான் ராகவன். தெரியும் சார். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? இந்த ஏரியாவில் பெரிய கலவரம் நடந்திருக்கு. ஒரு குழந்தை, 3 பெரியவங்க குண்டடிப்பட்டு செத்துருக்காங்க. என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் வந்தவங்களை உபசரிக்கிறீங்களேன்னு கேட்க போறீங்க அதானே? பழகி போச்சு சார். இத்தனை நாள் ராத்திரியில் நடந்தது, இப்போ பகலில் நடந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சு விசாரிக்க வந்திருக்கீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ தெரிஞ்ச நீங்க ஏன் போலீஸ்ட்ட சொல்ல? சொன்னேன், வந்த புதுசில் சொன்னேன். ஆளை காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. டீ ஆறிட போகுது, முதல்ல சாப்பிடுங்க. என்ன பார்க்குறீங்க? ஓ இதுவா? கோர்ட்டில் போய் அடையாளம் காட்டினல்ல, அந்த ஆள்காட்டி விரல் இந்த கையில் தான் இருந்தது. உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு போலீஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா? எடுத்தாங்களே. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். உன் கையை வெட்டினவனை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டார். என்ன பண்ணுறது, மனுஷனுக்கு திங்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் ஒரு கை அவசியம் தேவைப்படுதே. நான் உங்களுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி கலாட்டா பண்ணியிருக்காங்க. தாசு, இந்த தொழிலே அப்படித்தான். உனக்கு இடைஞ்சல் பண்ணணும்னு நம்ம பசங்க இதை பண்ணல. என்ன பண்றது, தொழில போட்டி. இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே, என்னை எங்க தூக்கி போட போறாங்கன்னு தெரியலையே. ஆம்பளை அழக்கூடாதுன்னு என்ன அடிக்கடி சொல்லுவார். என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அவங்க தண்ணியில் அதை காட்டி தூக்கி போடுவாங்க. போடட்டுமே, மாசிலாமணியோட மரியாதை மாசம் மாசம் உங்ககிட்ட வந்து சேரும். சரியா? தைரியமா இரு. இல்லை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாம் ஏன் நம்ம தொழிலை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைக்கக்கூடாது?
என்ன சொல்ல? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்க கூடாதான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பிறந்து பால் குடிச்ச பால் அடையாள கூட மருந்து நடி இருந்ததா? நீ யாரு? மாசிலாமணி புள்ள, சண்முக சுந்தரத்தோட கொள்ளு பேரன். உன் தாத்தா எப்படி செத்தான் தெரியுமா? மத்தவன் மாதிரி நோயில இல்ல, வெள்ளக்காரன் காலத்துல பப்ளிக் ஹேங்கிங். பொதுமக்கள் கூடுற இடத்துல கொஞ்சம் கூட தூக்கு தண்டனைக்கு பயப்படாம உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? உன் பொண்டாட்டி 5 நிமிஷம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைன்னு அவன் மூக்க உழைச்சு சிங்க மாதிரி தூக்க மரம் ஏறினாண்டா தாத்தா. அந்த ரத்தம் தான் எனக்கு ஓடுது, உனக்கும் அதான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். போய் ஆக்கிடாத. இப்ப சொல்றேன், 5 தலைமுறையா நடந்துட்டு இருக்கிற இந்த தொழில 5 வருஷத்துல மாற இந்த அரசியல்வாதிகளுக்காக நான் மாத்திக்கவும் மாட்டேன், நிறுத்தவும் மாட்டேன். நைனா, நான் அதுக்காக சொல்லல. ஸ்டேஷன்ல இருக்கிற பழைய ஆளுங்களை எல்லாரையும் மாத்திட்டாங்க. புதுசா வர ஆளுங்களை புரிஞ்சுக்கிட்டு சரிக்கிறது 1 மாசமாவது ஆகும். அதான் சொன்னேன். கூப்பிடலாம் அவனை. அவனுக்கு தானே போடுற? ஆமா அண்ணா. யாருக்கு? கமிஷனருக்கு. கூப்பிடு. ஹலோ, திஸ் இஸ் மாஸ்லாமணி சன் ஸ்பீக்கிங். Am I speaking to the additional commissioner? பெரிய தோழ இங்கிலீஷ் கூப்பிடுற. ஹலோ, நான் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட வந்து என் புள்ள அமெரிக்காவுக்கு படிக்க போறான், அவனுக்கு கை செலவுக்கு அந்த நாட்டு பணம் வேணும்னு கேட்டப்போ அவனுக்கு அந்த நாட்டிலே லட்சமா அள்ளி கொடுத்து இழிச்ச வாய மாசிலாமணி. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? இருக்கிற போலீஸ்காரங்கள ஒரே நேரத்தில் மாத்திட்டா நாங்களே பழப்பு நடத்த வேணாம். சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்டேஷனுக்கு வர போற கான்ஸ்டபிள் எல்லாம் இன்னும் 2 அல்லது 3 வருஷம் தான் சர்வீஸ்ல இருக்க போறாங்க. அவன் சர்வீஸ் முடியறதுக்குள்ள சம்பாதிக்க தான் பார்ப்பான் சார். அப்ப இன்ஸ்பெக்டர் சார், இந்த கமிஷனர் ஆபீஸ்ல பிஆர்ஓவா வேலை பார்த்தவர், ஃபீல்டு ஒர்க் அனுபவம் ரொம்ப கம்மி. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். ஆனா இந்த ஏசியை போஸ்ட் பண்ற அதிகாரம் டிஜிபிக்கு தான் இருக்குது. நீங்க யாரு வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா அந்த அபிமன்யு மட்டும் இங்க வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க சார். அது யாரியா அபிமன்யு? அவன் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் நமக்கு வேண்டாம் சார். I want Mr. Abhimanyu. He is the right choice for the area. சார், அந்த அபிமன்யு இப்போ ட்ரைனிங் ஸ்கூல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் 7 தடவை சஸ்பெண்ட் ஆனவர். என்ன காரணத்தினால? அவர் மேலதிகாரிகளை மதிக்கிறது இல்லை சார். கரெக்ட். அப்ப ஏன் இன்னும் சர்வீஸ்ல வச்சிட்டு இருக்கோம்? ஏன்னா அவர் நேர்மையான ஆபீசருங்கிறதுனால. என்ன பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்ட் ஆனவங்க கெட்டவங்களும் இல்லை, சஸ்பெண்ட் ஆகாதவங்க நல்லவங்களும் இல்லை. சார், அந்த அபிமன்யு யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு கிரிமினல். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டா கூட அதிகார வரம்பை மீறக்கூடியவர். Am I correct? கரெக்ட். முள்ளால எடுக்கிறது இல்ல சார். அபிமன்யு ஒரு தங்க ஊசி மாதிரி. அதை ஏன் நம்ம சமூக விரோதிகளோட கண்ணை குத்த பயன்படுத்தக்கூடாது சார்? அதனால அதிகமான பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். He is 100% correct, sir. Yes, sir. ஆமா சார். ஓகே, I'll face. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. I want Mr. Abhimanyu to be transferred to that area immediately. யாரு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த அபிமன்யு மட்டும் வரக்கூடாது. என்னையா அபிமன்யு பூச்சி காட்டுற? உனக்கு அந்த ஆளுப்பு தெரியாதியா? வடார்காடு மாவட்டத்தில் அவர் கூட நான் டியூட்டி பார்க்கறப்ப, நாங்கள் போர்க்குணம் படைத்தவர்கள், அதிகார வர்க்கத்தின் ஆணவ போக்கினை கண்டு அஞ்ச மாட்டோம். நேற்று முன்றைய தினம் நமது கட்சியை சார்ந்த தோழர்கள் தடையை மீறி உண்ணாவிரதம் இருந்த போது தடியடி நடத்தினார்களாம். அதுவும் புதிதாக வந்திருக்கிற ஏஎஸ்பியின் உத்தரவின் பேரில். ஏயா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். போலீஸ்காரன்னா கொம்பா முளைச்சிருக்கேன். நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட பப்ளிக் சர்வெண்ட். உங்க வேலை அதிகாரிகளை நீங்க திருப்தி படுத்தணும்னா போங்க, தாராளமா போங்க. அவங்க வீட்டுல போய் முறை வசூல் பண்ணுங்க. என்னங்கடா சீட்டெல்லாம் அனுப்பியிருக்கானுங்க? பொது இடத்தில் வரம்பு மீறி பேசாமல் நாவை அடக்கி பேசவும். அபிமன்யு, எனக்கு அபிமன்யு கிட்ட இருந்து ஒரு கடுதாசி வந்திருக்கு.
அர்ஜுன புள்ள அபிமன்யு இல்ல, நம்ம ஏஎஸ்பி அபிமன்யு. அபிமன்யு, நான் பேசுறத நிறுத்த மாட்டேன். என்ன செய்ய போற? கைது செய்ய போறியா? செஞ்சுக்க. சுட போறியா? சுடு. அது கூட உன்னால முடியாது. நான் காதுல பூ வச்சிட்டு இருக்கேனா? நீ சுடணும்னா உங்க மேலதிகாரி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி தான் சுடணும். ஆனா நான் அப்படி இல்லை. நான் மடியில இருந்து இப்படி எடுத்தா போதும், பட்டுடு சுட்டுறேன். ஏடே, நான் தெரியாம தான் கேக்குறேன். பூச்சாண்டியா காட்டுற? ஏய், சுட்டுறியா நீ? புரிதவரம் சுட்டுறியாடா? சுடுறா சுடுறா, இப்ப சுடு. சுடுறா. சுடுறா, புரிதவரம் சுடுறா. சுடு. சுடுறா. சுடுறா, நானா. சார், எனக்கு ஃபயரிங் ஆர்டர் வேணும். எதுக்காக ஃபயரிங் ஆர்டர் வேணும்? எதுக்குன்னு விளக்கம் சொல்லி உங்ககிட்ட ஃபயரிங் ஆர்டர் வாங்கிட்டு போய் சுடுறதுக்காக நான் இங்கே வரல, சுட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு ஆர்டர் வேணும். ஏற்கனவே நீங்கள் எனக்கு கொடுத்த மாதிரி. சுய நினைவோடு தான் பேசுறீங்களா? யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா உங்களுக்கு? காலையில் ஆஃபீஸ் வரும்போது டாட்டா சொன்ன 2 குழந்தைங்களோட அப்பா கிட்ட, மத்தியானம் மறக்காம சாப்பாட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணோட புருஷங்கிட்ட, சாயங்காலம் எங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொன்ன பெத்தவங்களோட பிள்ளைகிட்ட. ஆனால் நீங்கள் யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா? உடம்போட ஒட்டி இருக்க இந்த காக்கி யூனிஃபார்மையே ரத்தமும் சதையுமா நினைக்கிற ஒரு போலீஸ்காரங்கிட்ட, ஐபிஎஸ்ங்கிற இந்த எழுத்திய இன்ஷியலா நினைக்கிற ஒரு போலீஸ் மிஷின் கிட்ட, மரணத்தை மட்டுமே ப்ரொமோஷனா நினைக்கிற அபிமன்யு கிட்ட. ஆர் யூ மேட்? ஷூட் பண்ணிட்டு வந்து பர்மிஷன் கேட்டால் நான் கொடுக்கணுமா? நோ. முதல்ல யாரை சுட்டேன்னு கேளுங்க சார். நல்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீட்டின இடத்தெல்லாம் கையெடுத்து போட்டு இருந்தா பத்தாது, அங்க வந்து பார்க்கணும். அவுத்து காட்டுறோம், வேட்டி அவுத்து காட்டுறோம் சார். கவலைப்படாதீங்க, கதவு மூடிதான் இருக்கு. 400 பேருக்கு நடுவில் நீ ஆம்பளையா இருந்தா சுடுறா நான் என் சேலஞ்ச் பண்றான். அவன் என்ன சேலஞ்ச் பண்ணல, உங்க அட்மினிஸ்ட்ரேஷனை சேலஞ்ச் பண்றான், இந்த கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றான். சுடக்கூடாதா? விட்டா அவன் சுட்டிருப்பான், கையில துப்பாக்கி வச்சிருக்கான். அவன் என்ன நம்மள மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டா வந்திருக்கான் சரியா குறி பார்த்து சுடுறதுக்கு? அந்த பரதேசனா என்ன சுடுறதா நினைச்சுக்கிட்டு 4 அப்பாவிகளை சுட்டிருப்பான். அந்த கலவரத்துல மிதிப்பட்டு 40 பேர் செத்து போயிருப்பாங்க. ஏன் கண்ணு முன்னாடி அப்படி ஒரு அசம்பாவியம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சுட்டேன். சுடக்கூடாது. சரியான நியாயத்துக்காக சட்டத்தை வேணா நீங்க கையில் எடுத்துக்கலாம், ஆனா அது கொடுக்க வேண்டிய பவர் எங்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கு. நான் கேட்ட ஆர்டரை நீங்க கொடுக்கலன்னா இது 2 முறை வெடிக்கும். முதல் தடவை உங்களுக்கு, கடைசியா எனக்கு. அப்பவே அப்படின்னா இப்ப எப்படி இருக்க போறாரோ? பாத்து பாத்து, இப்ப புறதான ஏறி இருக்கு. போக போக பன்னு ரொட்டி ரஸ்க் வரைக்கும் ஏறி இருக்கு. வெல்கம் சார். தேங்க்யூ. ரத்னம் 30, மணி 32, பாட்ஷா 28, கண்ணன், சங்கர், சேகர், இவங்கெல்லாம் நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்திருக்கவங்க. அப்புறம் எஸ்ஐ மிஸ்டர் தங்கராஜ் 30, அவரை நான் பார்க்கவே இல்லை, மெடிக்கல் லீவில் இருக்காராம். இப்போ நான் 30, 20 சொன்னது இவங்களோட சர்வீஸை. ரைட். உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண போலீஸ்காரன் தான். சம்பளம், பதவி, சர்வீஸ், இது மட்டும்தான் நமக்குள்ளே இருக்க வித்தியாசம். நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட சுதந்திரமாக பேசலாம், பழகலாம். என்ன ஒரு மேலதிகாரியாக நினைக்காம உங்களோட வேலை செய்கிற ஒரு சக போலீஸ்காரனா மட்டும்தான் நினைக்கணும். நினைப்பீங்களா? சார். உண்மையாவா? உண்மையா சார். நீங்கள்லாம் உங்கள் சர்வீஸில் சம்பாரித்து வாங்கி சேர்த்து வச்ச சொத்து விவரங்களை எனக்கு எழுதி கொடுக்கணும். பயப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்காக நான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன். ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு புது செருப்பு வாங்கினா கூட அதை எந்த பணத்தில் வாங்கினீங்கன்னு தெரிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. இல்லைனா புதுச்செருப்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் கடிப்பாரு போல. மாதிரியா? என்ன சொன்னீங்க?
புது செருப்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிப்பார் இல்ல சார்? அவர் காதுக்குள்ள சொன்னது உங்களுக்கு எப்படி? நீங்க மனசுக்குள்ள சொன்னா கூட எனக்கு கேட்கும். முதல்ல நீங்க கீழே இறங்குறீங்களா? எவ்வளவு பணம் கொடுத்து இந்த ஹைட்ல வேலைக்கு சேர்ந்தீங்க? சார், அது எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். இது வரைக்கும் சர்க்கார்ல வாங்கின சம்பளத்துக்கு இனிமையாவது ஒழுங்கா வேலை செய்யணும், புரியுதா? சரி சார். நாளையில இருந்து வேலையை அதிகரிக்கணும், இதை குறைக்கணும். எஸ் சார். ஒடிக்காலமா செல்லாத நோட்டை கொடுத்த வாங்கிப்பியா? அதே மாதிரிதான் பார்த்து நல்லதா கொடு. சொத்த கத்திரிக்கா. நாங்க என்னமா பண்றது? வர்றதே இதுதான். 1/2 கிலோ தக்காளி கொடு. புடலங்காய் போடு. இப்போ நீ என்ன பண்ண? விசில் சார். என்ன உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மறுபடியும் விசில் அடி. விசில் அப்படி இல்ல, இப்ப பாரு. இப்படி அடிக்கணும். எங்க ட்ரை பண்ணு. கஷ்டமா இருக்கா? டாய், முதல்ல ஒழுங்கா விசில் அடிக்க கத்துக்கோ. அதுக்கப்புறம் வந்து சைட் அடிக்கலாம். சைட் அடிக்கிற மூஞ்சிய பாரு. வந்துட்டானுங்க காலையில. ஏண்டா உங்க வீட்டுல முகம் பார்க்குற கண்ணாடியே கிடையாதா? இந்த சில்ட்ரன்ஸ் மிஷினை என்கிட்ட வச்சுக்காத. அதுக்கு வேற ஆளை பாரு. படா. ஓய் பாடானா? ஓகே, உங்க 2 பேர்ல யாருக்கு ஸ்டடிங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளோ? தேங்க் யூ. சொல்றேன் எவ்வளோ? தேங்க் யூ. சார், நாம தேடிட்டு இருக்க மாஸ்டரோட ஆள் பாண்டு. நீங்க போற ரூட்லாம் பஸ்ல போயிட்டு இருக்கா சார்? 47 தானே? ஆமா சார். வர வர இந்த பொறுக்கி பசங்களோட தொல்லை ஜாஸ்தியா போயிடுச்சு. இவனுங்களை ஏன்னு கேட்க ஆள் இல்ல. உனக்கு புத்தி இருக்கா? உனக்கு வேணுமா? சத்தியமா உனக்கு நான் தரமாட்டேன். எயிட் ஊசி போட்ட பயந்தியா? நாங்க ஊசி போடுவோம், ஆனா எயிட் ஊசி போட மாட்டோம். ஆல் த குட் பாய்ஸ். நீங்க உட்காருங்கம்மா. சார், இது ட்வின்ஸா? வீட்டுக்காரர் என்ன பண்றான்? வீட்டுல சும்மா தான் இருக்காரு. சும்மா இருக்காருன்னா இது எப்படி பக்கத்துல? போடா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. இந்த ஏரியாவில் எனக்கு பெரிய மதிப்பு தர. பொட்டச்சி காலில் போய் விழ சொல்றிய தர. பொட்டச்சின்னு சொல்லாத, பொம்பளைன்னு சொல்றா. பொம்பளை காலில் ஊந்தா என் மாலை போயிட தர. மாலை போயிடுச்சுன்னா என் உசுரை விட்டு தர. பெரிய கவரிமான் ஜாதி ரவுடி நாய். உள்ளதாச்சும் கூட பார்க்காம பொறிக்குத்தனமா பண்ற நீ.
பாண்டுவை பற்றி கேவலமாக பேசுறாரா? அவன் ரவுடி ஆடினாலும் கவரி மாண்டாடிடா. அவமானம் தாங்காம ஜீப்புலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டான் தெரியுமா? சாமி நான் வந்துடுறேண்ணா. விடா கீழே என்ன பேச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, பாண்டு தற்கொலையை பற்றி. தற்கொலை இல்லை, வந்தவன் கொண்டுட்டான். அது எப்படி? முதல்ல துப்பிட்டு வா சாமி. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக நீங்கள் சொல்கிறாரு? அவன் என்ன மாதிரியே யோசிக்கிறான் சாமி. பாண்டோட வீக்னஸை தெரிஞ்சுட்டான், கொண்டுட்டான். நான் அவனை பார்க்கணும். நீங்கள் அவனை ஏற்பாடு பண்ணு. வணக்கம். மாசிலாமணி தெரியும். உன் டிபார்ட்மெண்ட்டுக்கே என்னை பற்றி தெரியும். உன்னை பற்றி கேள்விப்பட்டதும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை உன்னை பார்க்கணுன்னு. அதான் வந்துட்டேன். உன் சின்ன சின்ன ஆசையெல்லாம் எனக்கு தேவையில்லை. வந்த விஷயத்த சொல்லு. ஏன்னா நாங்கள் 5 தலைமுறையாக இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வியாபாரம்? மருந்து தான். போதை மருந்துலேருந்து வெடி மருந்து வரைக்கும். அரசாங்கம் எதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை விற்கிறது தான் நம்ம பொழப்பு. நைனா என்னடா இவன் இப்படி அடாவடியாக பேசுகிறானேன்னு நினைக்காத. தலைமுறையாக நாங்கள் இதை செய்கிறோன்னா அது உங்களை மாதிரி அதிகாரிங்க எங்களுக்கு செஞ்ச உதவி தான். அவங்களும் எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. பதிலுக்கு நாங்களும் செஞ்சுருக்கோம்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லை, அது மாதிரி ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது. இந்த தாம்பூலம் மாத்திர வேலை இனிமே இங்கே நடக்காது. சட்டத்தில் ஓட்டப்பட எவனாவது நினைச்சா ஒட்ட நறுக்கிடுவேன். நைனா ஒரு போலீஸ்காரனுக்கு எந்த அளவுக்கு சட்டம் தெரியுமோ அதை விட இந்த மாசிலாமணிக்கு சட்டமும் தெரியும், அதில் இருக்கிற சந்து பொந்தும் தெரியும். நான் காக்கி சட்டை போடாத போலீஸ்காரன். நான் காக்கி சட்டை போட்ட கிரிமினல். பையன் சூடா இருக்கான், அணைச்சிடுவோம். மாசிலாமணியோட ஆளுங்க இன்னைக்கு நைட்டு சாராயம் கடத்தறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். ப்ரொசீடிங் டு த ஸ்பாட். ஓவர். ரோமியோ ஜூலியட் நான் பாடுறது சூப்பர் மெட்டு, சொந்த ஊரு செங்கல்பட்டு, ஆனா வளர்ந்த இடம் சேர்த்துப்பட்டு, பொதுவா புளியம்பட்டு அப்பனுக்கோ ஆத்துப்பட்டு, மானா மதுரப்பட்டு, பாட்டு கேட்டு கையத்தட்டு, கள்ளக்கருக்கள் பட்டு பண்ணப்பட்டு காருங்க கூப்பிட்டாங்க பாருங்க பாட்டு பாட தானுங்க.
அது சரி, ரவுடி பசங்க கலாட்டா பண்ணா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் எப்படி ரவுடி தானே பண்ணா நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? சொல்லுங்க சார், அதையாவது சொல்லுங்க. நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்டேட்டோட கவர்னர். ஏன் சார், நான் ஸ்டேஜ்ல பாடுறவ, இப்படி இந்த ஸ்டேஜ் அடிச்சு இப்படி தரமட்டமாக்கிட்டீங்களே. இனிமே நான் தெருவில் நிக்கிற ஸ்டேஜ் தான். சாரி மேடம், என்னால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம், வாங்க வாத்திய கோஷ்டிங்களா? வாசிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிங்கல்ல, இவ்வளவு நேரம் நீங்க வாசிச்சதுக்கு சம்பளமா? சார் மன்னிப்பு கொடுக்குறாரா? போய் பை எடுத்துட்டு போய் வாங்கிக்கோங்க. போங்க. எத்தனை கிலோ சார் கொண்டு வந்திருக்கீங்க? இப்படி அநியாயமா எங்க வயித்துல மண்ணள்ளி போட்டீங்களே. நான் ஒண்ணு மண்ணள்ளி போடல. இது என்ன தெரியுமா? உயிரோட இருக்கவங்கள மண்ணு கள்ளிட்டு போற மருந்து, கள்ளச்சாராயம். இதனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிச்சிருக்கு தெரியுமா? இதை குடிச்சிட்டு எத்தனை பேர் கண்ணு போயிருக்கு தெரியுமா? ஏய், இது சாராயம் இல்ல சார், பன்னீர். கல்யாணத்துல தெளிப்பாங்களே அந்த பன்னீர். முதல்ல உங்க கண்ணை கொண்டு போய் பல் டாக்டர் கிட்ட காட்டுங்க. ஓ சாரி, கண் டாக்டர் கிட்ட காட்டி நல்லா செக்அப் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. சீக்கிரம் எடுத்து வை. எதுக்கு பணம்? அதுதான். லஞ்சமா? எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுப்பீங்க? வியாபாரத்துல பயம் என்னங்க வேண்டியிருக்கு? லஞ்சம் கொடுக்கறது உங்களுக்கு வியாபாரம், எனக்கு அது விபச்சாரம். என்னங்க லஞ்ச விபச்சாரன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, ஏதோ சைட்ல பன்னீர் பாட்டில் விற்கிறதா கேள்விப்பட்டோம், அதான் வாங்கிட்டு போலாம்னு. ஆமாண்டா, நான் பன்னீர் பாட்டில் தான் பிடிச்சேன், ஆனா விற்கிறதுக்கு இல்லை. உங்களை இங்க அனுப்பி வச்ச மாசிலாமணியோட சாம்ராஜ்யத்துக்கு சமாதி கட்டி அது மேல தெளிக்கிறது. இன்னொரு தடவை நான் உங்களை இங்க பார்த்தேன். ஏய், எடுத்து போடா. எஸ் B3 போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் லைனில் இருங்க. மாசிலாமணி பேசுகிறேன் சார். என்ன சார், பன்னீர் பாட்டிலெல்லாம் விற்று போச்சா? முடியலன்னா சொல்லுங்க, வேற பார்ட்டி அனுப்பி வைக்கிறேன். டேய், நீ அபிமன்யு கிட்ட பேசுறடா. நன்றி டைதா. என் நைனாக்கு அப்புறம் என்ன டா போட்டு கூப்பிட்ட மொத்தம் ஆள் நீ தான். என்னைக்கு நான் உன் ஃபைலை ஓப்பன் பண்றனோ அன்னைக்கு தான் உன் அழிவு ஆரம்பம். இது மாசிலாமணிக்கு ஆரம்பம், இன்டர்வல், இதுல நம்பிக்கை கிடையாது. ஆனா முடிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் என் கையாலேயே உனக்கு இருக்கு. சார் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன, மாசிலாமணி ரொம்ப பவர்ஃபுல்லானவன், நான் ரொம்ப ஸ்பீடா டாப் கியர்ல போறேன், ஃபர்ஸ்ட் கியர்ல போனா பெட்டர்னு சொல்றீங்களா? ஏன் பயமா இருக்கா? ஆமா சார். உண்மையை சொன்னதுக்காக உங்களை பாராட்டுறேன். ஒவ்வொரு போலீஸ்காரனும் பயந்தாதான் அவனால பயமுறுத்த முடியும். மிஸ்டர் திரவியம், ஒரு போலீஸ்காரன் பட்டாளத்துக்காரனை விட எல்லா வகையிலையும் சிறந்தவன். ஏன்னா அவனுக்கு இதுதான் போர்க்களம், இவன் தான் எதிரின்னு தெரியும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. எது வேணாலும் போர்க்களமா இருக்கலாம், எவன் வேணாலும் எதிரியா இருக்கலாம். அதுல வர சாவு உங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லை எனக்காகவும் இருக்கலாம். அந்த சாவு எனக்கா இருந்தா பயப்பட மாட்டேன், உங்களுக்கா இருந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். என்ன மாதிரி 1000 தடவை இந்த டிபார்ட்மெண்ட் கிடப்பாங்க சார், ஆனா ஒரு அபிமன்யு கிடைக்க மாட்டார் சார். நான் ஐஸ் வைக்கிறேன்னு நான் அதை நினைக்கல. நாம 2 பேரும் சேர்ந்து எப்போ மாசிலாமணி ஐஸ் மேல வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யூ மீன் டார்ச்சர்? நோ, மர்டர்.